டாக்டர் லாஸ்ட் டே ஓட லேர்னிங்ஸ் வந்துட்டு ஒரு 15 minutes நம்ம கம்ப்ளீட்டா ரீகேப் பண்ண போறோம். அண்ட் ஃபாலோட் வித் வந்துட்டு வைட்டமின்ஸ் பத்தி ஒரு செஷன் 25 minutesக்கு இருக்க போகுது. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 20 நிமிடத்துக்கு Q&A செஷன் வந்து நம்மளுக்கு, ஏன்னா நேற்று நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கும் நீங்க Q&Aன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாருமே நீங்க கேட்கலாம். அண்ட் அதற்கப்புறமா ஒரு 10 minutes ஒரு குவிஸ் இருக்க போகுது. நேத்து ஒரு 5 questions நம்ம ஆன்சர் பண்ணோம், அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 5 questions இருக்க போகுது. அண்ட் அதற்கப்புறமா ஒரு பயோ பிரேக் அண்ட் ஃபாலோட் வித் கம்ப்ளீட் செஷன் வந்து 8 PM வரைக்கும் இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு 8 PM வரைக்கும் செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 20 நிமிடம் வந்துட்டு அசஸ்மெண்ட். நீங்க எப்படி லாகின் பண்ணி உங்க இன்னைக்கு ஸ்லாட்டை புக் பண்ணீங்களோ சேம் ஆப்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட்கான லிங்க்கும் வந்துட்டு போஸ்ட் 8 PM வந்துட்டு அவைலபிளா இருக்கும். அண்ட் அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 9:15 வரைக்குமே அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கம்ப்ளீட் செஷன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, விச் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் அந்த அசஸ்மெண்ட்டை நம்ம கிளியர் பண்றதுக்கு. அண்ட் போஸ்ட் தட் வி வில் பி ரிசீவிங் த சர்டிபிகேட். ஓகே, so with thunder of applause, let's invite Dr. Dharani ma'am onto this digital stage. Over to you, ma'am. Thank you so much, Praveen, and for this opportunity. And hello to everybody who has joined the session. Just a minute, let me start sharing. So number first panna poradhu recap of yesterday. நேத்து என்னெல்லாம் படிச்சோமோ அத பத்தி நம்ம first பண்ண போறோம். நம்ம first கத்துண்டது வந்து நம்ம 5 food groups. பேசிக்கா வந்து vegetables, fruits, அப்புறம் நம்ம வந்து grains, proteins, அப்புறம் dairy, அப்புறம் water. So இதெல்லாம் நம்ம வந்து first கத்துண்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து macro nutrient பார்த்தோம். மேக்ரோ நியூட்ரியன்ட்னா என்ன வந்து நிறைய சாப்பிடக்கூடிய விஷயங்கள். இது வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், இது மூணும் பார்த்தோம். புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் வந்து 4 கேலரி கிலோ கேலரி பர் கிராம் அண்ட் ஃபேட் வந்து 9 கிலோ கேலரி பர் கிராம். ஸோ கார்போஹைட்ரேட்ல வந்து பேசிக்கா நம்ம வந்து மெயின் கிளாசிஃபிகேஷன் வந்து மோனோசாக்கரைட், அதுல குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். டைசாக்கரைட்ல மால்டோஸ், இது 2 குளுக்கோஸால பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து சுக்ரோஸ் வந்து ஃப்ரக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸ் அண்ட் லாக்டோஸ் வந்து கேலக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸ். பாலிசாக்கரைட்ல நிறைய டபுள் பாண்ட் சொன்னோம், இதுல ஸ்டார்ச் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஃபைபர் பார்த்தோம், soluble fiber, insoluble fiber. soluble fiberல வந்து நம்ம பார்த்தது வந்து பேசிக்கா ஜெல் லைக் ஃபார்ம் ஆகி இது குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை குறைக்குது. டாக்டர் சாரி டு இன்டரப்ட், நீங்க ஸ்லைட்ஸ் வந்துட்டு கேக்குறாங்க, if possible recap. Not a problem. Only thing I thought வந்து I'll be skipping a lot of slides. If they are fine with that, I don't have a problem. Yes. Just a second. Thank you so much. Yeah, no problem. I started off with carbohydrate, then I'll have to backtrack to proteins. It's okay. I'll do that. Okay? Yeah. So this is what I was talking about. Simple carbohydrate, complex carbohydrate. Idhila monosaccharide single, glucose, fructose, galactose. Disaccharide வந்து sucrose, lactose, maltose. And complex carbohydrate la starch. Next we were seeing fiber. And வந்து fiberல என்ன பார்த்துட்டு இருந்தோம், soluble fiber, insoluble fiber. So soluble fiber வந்து gel like form ஆகி இது வந்து glucose levels குறைக்குது, cholesterol levelயும் குறைக்குது. Insoluble fiber, sorry. Yeah. Insoluble fiber வந்து இது வந்து சீக்கிரம் உணவை வந்து அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிரான்சிட் டைம், அந்த போற டைம் குறைக்குது, ஸ்டூல் பல்க் இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸ் ஆகிறத குறைக்குது. அதனால எல்லா இதுல எல்லாம் வந்து இந்த தோல் இருக்கும்,
லைக் ஆல்மண்ட் இதுல எல்லாம் இருக்கு. அண்ட் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து புரோட்டீனுக்கு போயிடலாம். சாரி, நான் வந்து சும்மா பேச போறேன்ட்டு ஐ ஸ்டார்டட் வித் கார்போஹைட்ரேட்ஸ். எனிவே நவ் புரோட்டீன். ஸோ புரோட்டீன்ல நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாடி டிஷ்யூஸ்க்கு அண்ட் பிளாஸ்மால இருக்கு பிளட்ல, அண்ட் இட் இஸ் 16% ஆஃப் த பாடி வெயிட். கிளாசிபிகேஷன்ஸ்ல ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் போன்லயும் இருக்கு, ஸ்கின்லயும் இருக்கு, கொலாஜன்லயும் இருக்கு, எலாஸ்டின்லயும் இருக்கு, ஹேர்லயும் இருக்கு, நெயில்ஸ்லயும் இருக்கு. ஃபங்க்ஷனல் புரோட்டீன் என்சைம் அண்ட் ஹார்மோன் இது நிறைய பார்த்தோம் நேத்து. மியூகோ புரோட்டீன் வந்து சலைவா அண்ட் மியூக்கஸ் வந்து கார்போஹைட்ரேட் பிளஸ் புரோட்டீன். லைப்போப்ரோட்டீன் வந்து லிப்பிட், தட் இஸ் கொலஸ்ட்ரால் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் வேர் புரோட்டீன் பிளஸ் லிப்பிட். நிறைய கேள்வி இதுல வந்தது, நான் புது ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் வந்து protein used as a carrier, iron absorb பண்ண அதுக்கெல்லாம். And smallest is amino acids. And plant proteins-ல கொஞ்சம் limiting amino acid. அப்படின்னா எல்லா essential amino acidum இல்ல. 9 essential amino acid, 11 non-essential amino acid. Essential amino acid உணவுலேருந்து தான் வரணும். And non-essential amino acid இந்த 9 essential-லேருந்து பண்ண முடியும். But plant-based proteins-ல deficient இருந்தாலும் நம்ம கரெக்டா அதை கம்பைன் பண்ணா அது வந்து கரெக்ட் ஆகும். It will have all the essential amino acids. சிங்கிளா எடுத்தா போராது. பட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னு ரைஸ் பிளஸ் உளுந்து இது பண்ணோம்னா இட்லி தோசை பேட்டர்ல அது சரியா போயிடும். அதே மாதிரி பொங்கல். ஸோ இந்த மாதிரி பண்ணா இப்போ சப்பாத்தி சாப்பிட்டா அதோட தால் சாப்பிட்றாங்க, அப்போ அதுவும் சரியா போயிடும். சரிங்களா? அண்ட் இது வந்து நான் லிமிட்டிங் ஆக்சுவலி வேர் எல்லாமே இருக்கு, எசென்ஷியலும் இருக்கு, நான் எசென்ஷியலும் இருக்கு. அண்ட் புரோட்டீன் டைஜஷன் வந்து ஹைட்ராலிசிஸ் ஸ்டமக்ல ஆகுது. நவ் பிடிகா ஸ்கோர் திருப்பி நேற்று எல்லாரும் கேட்டாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல. புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர். ஸோ இது வந்து 0 to 1, 1ல எக் வே புரோட்டீன்லாம் இருக்கு, மற்றதெல்லாம் 0.8, 0.7 அந்த மாதிரி இருக்கு. ஓகே, now we'll move on to fats, and glycogen is the storage of carbohydrate. இப்போ fat போனோம்னா we saw saturated, mono unsaturated, poly unsaturated. Saturatedல triglycerides பார்த்தோம், which has glycerol and fatty acids. Mono unsaturated phospholipids பார்த்தோம், இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னு பார்த்தோம். And omega 6, omega 3, this is poly unsaturated. And sterols, ஒரு example is cholesterol. So இப்போ பார்த்தீங்கன்னா hydrogenated fat இது டைரக்டா heart disease பார்த்தோம். Saturated fat again heart disease. Trans fat, so it can increase heart disease. Trans fats எதுல வருது? நம்ம ஹைட்ரோஜனேட் பண்ணி வனஸ்பதி இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா இதுல வருது. ஸோ ட்ரைகிளிசரைடு என்ன பண்ணுது? எனர்ஜி கொடுக்கறத தவிர டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் டெக்ஸ்டரை மாத்துது, அண்ட் பாடியை இன்சுலேட் பண்ணுது. சாரி, essential fatty acids la linoleic, linolenic பார்த்தோம். Linoleic is omega 6 and linolenic is omega 3. And other அடியில EPA DHA வருது. So linolenic omega 3 எதுக்கு முக்கியம்? இதுவும் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. blood clotting க்கு முக்கியம், blood pressure குறைக்கிறதுக்கு இல்ல மெயின்டைன் பண்றதுக்கு முக்கியம், லிப்பிடை ஜாஸ்தி பண்ணாத பிளட்ல குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்டைரக்டா ஹார்ட் டிசீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸையும் குறைக்குது, அதனால ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்தரைட்டிஸ், கேன்சர் எல்லாம். இப்போ கொஸ்டின் கேட்டது ஒமேகா 3யும் இம்யூனிட்டியும் டைரக்ட்லி ரிலேட்டடா, இங்க பாருங்க டைரக்டா ரிலேட்டட் இல்லை, மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இதனால தான், பட் இன்ஃப்ளமேஷன்னால இன்டைரக்டா சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒமேகா 6 லினோலீக் ஆசிட், இது பேசிக்கா வெஜிடபிள் சோர்சஸ். இன்னொன்னு அரக்கிடானிக் ஆசிட், இது லினோலீக்ல இருந்து நம்ம செய்ய முடியும், உடம்புக்குள்ளேயே தயாரிக்க முடியும்.
but basic sources are meats. Omega 3 வந்து எல்லா nuts, seeds, vegetable இதெல்லாம் இருக்கு. And EPA and DHA, human milk, fish, algae, almond, walnut இதெல்லாம் இருக்கு. Phospholipid ரொம்ப முக்கியம் because this only helps us to take in the fat through the lymph system. Cell membrane constitute பண்ணது. Lipid transportation very very important. And lipid na fat. Fat transport பண்றதுனால fat soluble vitamins இன்னைக்கு பார்க்க போறோம். அதையும் transport பண்ண help பண்ணுது. And it forms a emulsifier. Emulsifier na என்ன? Water plus fat or water plus oil. இத சேர்த்து அது வந்து lymph வழியா எடுத்துட்டு போகும். Sterols வந்து multiple ring structure நம்ம பார்த்தது cholesterol. அடுத்தது vitamins, vital amines பார்த்தோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் இருக்கு. And then we saw that basically they can be destructed. எப்படி ஆகலாம்? லைட் வழியா, ஆக்சிஜன் வழியா, இல்ல ஹீட் வழியா சில விட்டமின்லாம் வந்து கெட்டு போகலாம். ப்ரீகர்சர் பார்த்தோம். பீட்டா கேரட்டின் வந்து விட்டமின் ஏக்கு இன்னைக்கு டீடைல்டா அதை பார்ப்போம். ட்ரிப்டோஃபான் வந்து நயசின். அப்புறம் வாட்டர் சால்யுபிள் பி அண்ட் சி விட்டமின் ரொம்ப ஈஸியா எல்லா செல்ஸுக்கும் போகும். ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து டைரக்டா பிளட்டுக்கு போயிடும். பிளட்ல இருந்து எல்லா செல்ஸ் டிஷ்யூஸ் என்ன வாட்டர் பேஸ்னால ரொம்ப ஈஸியா இது பண்ணும். டாக்ஸிசிட்டி வராது. ஏன்னா கிட்னி வழியா ஈஸியா அனுப்பிச்சிடும். Whereas ADEK பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேட் சால்யுபிள், அதனால ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது, டாக்ஸிசிட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ பி விட்டமின்ஸ் பேசிக்கா இதை பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னும் 4 ஸ்லைட்ஸ் இருக்கு நேத்தி கொஸ்டின் சம்பந்தமா. இது கார்போஹைட்ரேட் எனர்ஜி ரிலீஸ், புரோட்டீன் எனர்ஜி ரிலீஸ், ஃபேட் எனர்ஜி ரிலீஸ் மூணுத்துலயும் இருக்கு கோ என்சைம்ஸா. மெட்டாபலிசம் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட ஹெல்ப் பண்ணுது, ஜெனரேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது, ஃபார்ம் புரோட்டீன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, செல் மல்டிப்ளிகேஷன் ஹெல்ப் பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்சைம்ஸ் அண்ட் கோ என்சைம்ஸ் எல்லாத்தையும். லார்ஜ் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா பால், தயிர், பாலாடை கட்டி, சீஸ், முட்டை அண்ட் ஃபிஷ் அண்ட் மீட் அண்ட் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். எனர்ஜி பாத்வேலயும் இருக்கு, அமினோ ஆசிட்லயும் இருக்கு, செல் டிவிஷன்லயும் இருக்கு. இந்த விட்டமின்ல பெரிடாக்சின் மிஸ் பண்ணிட்டோம், நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ B1ல டெஃபிஷியன்சி வெரி வெரி, B2ல ஏ ரைபோ அதாவது ரைபோஃப்ளேவின் இல்லாததுதான், பேர் கொடுக்கல. B3 வந்து நயசின் டெஃபிஷியன்சி வந்து பெல்லாக்ரா. அண்ட் பயோட்டின் அகைன் பேர் கொடுக்கல, பட் இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம். அதனால இது ரொம்ப முக்கியமான விட்டமின். பேண்டோதெனிக் வந்து எனர்ஜி மெட்டாபாலிசம் B5 அண்ட் ஃபோலிக் ஆசிட் வந்து B9. இது வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ், நியூ செல் ஃபங்க்ஷன், சின்ன குழந்தைங்க, பிரெக்னென்ட் விமன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். சைனோகோபாலமின் இல்லைன்னா B12 பார்த்தோம். இது கோஎன்சைம், திருப்பி நியூ செல் சிந்தசிஸ்னால ஜெனட்டிக்லயும் இது ரிலேட்டடா இருக்கு. மெயின் சோர்சஸ் வந்து நான் வெஜிடேரியன், பால்ல இருக்கு. பட் அதர் இஸ் நம்ம பாக்டீரியா ஃப்ரம் த கட், அதாவது நம்ம வந்து இன்சால்யுபிள் ஃபைபர் சாப்பிட்டு குட் பாக்டீரியா நிறைய ஜெனரேட் ஆகுது. அதுல இருந்து நம்மளுக்கு விட்டமின் B12 வரும். ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் டே ரீகேப் முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம மிஸ் பண்ணதை பார்க்கணும். B6 வந்து பிரிடாக்சின். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா இம்ப்ரூவ் மூட் அண்ட் பிரெயின் ஹெல்த். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன்ல இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ட்ரீட்டிங் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், PMSனா ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் or post-menopause, post-menopause. Both ways you can look at it. Menstruation வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. போஸ்ட் மெனோபாஸ் அப்படின்னா என்ன? மெனோபாஸ் வந்த அப்புறம் நிறைய பிரச்சனை உடம்புல வரும், ஹாட் ஃபிளஷஸ், அதெல்லாம் ட்ரீட் பண்ணது ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட் டிசீஸை குறைக்குது, ப்ரிவென்ட்ஸ் நாசியா. அண்ட் சோர்சஸ் வந்து வாழைப்பழம், நம்மளோட வந்து வேர்க்கடலை,
அப்புறம் ஃபிஷ் அண்ட் சிக்கன் அண்ட் வந்து சாய் அண்ட் வீட் ஜெல். இப்போ டெஃபிஷியன்சி வந்தா ஸ்கின் ரேஷ் வரும், லிப் கார்னர்ஸ்ல வெடிக்கும். வேற அடுத்தது விட்டமின் சி பார்ப்போம். ஸ்கர்வி வந்து ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ், இது லிப் கார்னர்ஸ்ல மாத்திரம் வெடிக்கும். டங் வந்து அப்படியே இன்ஃப்ளேம் ஆகி ரெட் ஆயிடும் அண்ட் மூட் சேஞ்சஸ் இருக்கும், இம்யூனிட்டி எஃபெக்ட் ஆகும் அண்ட் சிவியர் டயர்ட்னஸ். coenzyme Q10 பத்தி கேட்டிருந்தீங்க, இல்ல coenzyme Q, இது வந்து used in conditions related to heart failure, fluid build up, edema உடம்புல வந்ததுன்னா இதை ட்ரீட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். chest pain, high blood pressure வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மைக்ரேன், ஹெட்ஏக், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ல எல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி. இப்போ லிபிட் ப்ரொஃபைல்ல நார்மல் வேல்யூஸ் HDL LDL கேட்டிருந்தாங்க, நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஏன்னா இன்னைக்கு மற்றதெல்லாம் கேட்கணும்னு தோணலாம். அதனால டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து நார்மல் ரேஞ்ச் வந்து லெஸ் தென் 200, கிரேட்டர் தென் 240 ஹை ஆயிடும். அப்புறம் வெரி ஹை வந்து above 300. ட்ரைகிளிசரைட் வந்து லெஸ் தென் 150 நார்மல் ரேஞ்ச், 200 ஹை. பட் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் இருக்கிறது 300 400 வெரி வெரி ஹை. HDL ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இது குட் கொலஸ்ட்ரால். ஏன்னா இது வந்து பிளாக்ஸ் வந்து எடுத்துடுது ஆர்டரியிலேருந்து. லெஸ் தென் 40 இஸ் குட், கிரேட்டர் தென் 60 ஹை. அளவுக்கு மீதி அமிர்தமும் விஷம்தான் இல்லைங்களா? அதனால HDL நல்லது, அதுக்குன்னு எக்கச்சக்கமா இருக்கக்கூடாது. LDL low density lipoprotein, இது less than 100 தான் நார்மல், greater than 160 போனாலே it's very high. அப்புறம் VLDL very low density lipoprotein, இது less than 30, இதுக்கு மேல போனாலே இது ஜாஸ்தி தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு மெயின்டைன் பண்ணணும்? ஹார்ட் ஹெல்த்துக்கு. இப்ப LDL VLDL ஜாஸ்தியானா பிளாக்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால இந்த பிளாக்ஸை தவிர்க்கிறதுக்கு HDL பெட்டரா வைக்கணும். ட்ரைகிளிசரைட் ஜாஸ்தியானா அதே LDLயும் VLDLயும் ஜாஸ்தி பண்ணும். இதோட டோட்டல் தான் கொலஸ்ட்ரால் டோட்டல். சரிங்களா? இப்ப இதோட நேத்தித்து குவெஸ்டியன்ஸும் நேத்தித்து ரீகேப்பும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இன்னித்து இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செஷன் இதுல விட்டமின்ஸ் வரலும் நம்ம முடிச்சுடுவோம். நேற்று விட்டமின் பி முடிச்சுட்டோம், இப்போ விட்டமின் சி பார்க்குறோம். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பேண்டமிக்ல எல்லாருக்குமே இது தெரிஞ்சிடுச்சு. பூஸ்ட் பண்றதுக்கு இம்யூனிட்டியை சாப்பிடுங்க, செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணது, ஹெல்த்தி ஸ்கின், ஹெல்த்தி பிளட் வெசல்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், போன்ஸ் அண்ட் கார்டிலேஜை ப்ரொடெக்ட் பண்ணது, அண்ட் ஹெல்ப்ஸ் இன் வூண்ட் ஹீலிங், அதாவது எதாவது அடிபட்டா அதை வந்து சரியா போறதுக்கு ஹெல்ப் பண்றது விட்டமின் சி. விட்டமின் சி நம்ம உடம்புல ரொம்ப குறைவா இருந்தா ஸ்கர்வின்னு ஒரு ப்ராப்ளம். அதுல என்ன ஆகும்? ஜாயிண்ட் பெயின் இருக்கும், லெக் பெயின் இருக்கும், நம்ம கம்ஸ் எல்லாம், வாய்க்குள்ள இருக்கிற கம்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அப்படியே வீங்கி அண்ட் ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் ஸ்கர்வி. அண்ட் ரேஷஸ் அண்ட் ரெட் ஸ்பாட்ஸ், உடம்பு மேல ரேஷஸ் இல்ல ரெட் ஸ்பாட்ஸ் வரும். ஏன்னா டைரக்ட்லி ரிலேட்டட் டு மெயின்டைனிங் ஸ்கின். ஸோ விட்டமின் சி இல்லைன்னா ஸ்கின் மெயின்டெனன்ஸ் குறைஞ்சு அதுல ரேஷ், ஸ்கின்ல ப்ராப்ளம்லாம் வரும். லாஸ் ஆஃப் ஆப்பிடைட். சோர்சஸ் வந்து நம்ம எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட், நம்ம வந்து ஆரஞ்சு, அப்புறம் ஸ்வீட் லைம், அதாவது நம்மளோட சாத்துக்குடி எல்லாம். விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பண்றாங்களோ அவங்க எடுத்துக்கலாம். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு, லைம் ஜூஸ்லயும் இருக்கு. அதுக்கும் மேல நம்ம ஊர்ல பெரிய நெல்லிக்கால இருக்கு. ஸோ விட்டமின் சி வந்து நம்ம வெறும் 70 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதனால அது ஈஸியா கிடைக்கும். இப்போ நம்ம வாட்டர் சால்யுபிள் விட்டமின் முடிச்சுட்டோம், விட்டமின் பி, விட்டமின் சி. இப்போ நம்ம ஃபேட் சால்யுபிள் விட்டமின் போறோம். ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ அண்ட் பீட்டா கேரட்டின் பார்க்குறோம். பீட்டா கேரட்டின் ப்ரீகர்சர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இல்லை, ஸோ பீட்டா கேரட்டின் வந்து கேரட்ல இருக்கு, பப்பாயால இருக்கு, சில கீரை வகைகள்ல கூட இருக்கு. இதை நம்ம உணவுல இருந்து சாப்பிட்டோம்னா அது உடம்புக்குள்ள போய்
இது விட்டமின் ஏயா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா விட்டமின் ஏ அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3 ஃபார்ம் இருக்கு. ரெட்டினால் அது ஆல்கஹால் ஃபார்ம், ரெட்டினால் அது ஆல்டிஹைட் ஃபார்ம், அண்ட் ரெட்டினாயிக் ஆசிட் இது ஆசிட் ஃபார்ம். சரிங்களா? 3 விதமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பீட்டா கேரட்டின் பார்க்குறோம். இப்ப நேத்தே நான் சொன்னேன், உடம்புல நிறைய ஆக்சிடேஷன் ஆனா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல்னா என்ன? ஆக்சிஜன் O2னா அதுல ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் செல்லி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆயிடுச்சுன்னா உடம்பு கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ல குறைக்கணும், எக்ஸ்ட்ரா ஆக்சிடேஷன் ஆகாத குறைக்கணும். அதுக்கு பீட்டா கேரட்டின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்தா ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஸ்கின் டேமேஜ் வரலாம், ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், கேட்ராக்ட் வரலாம். அதனால இது எல்லாத்தையும் அது வராத தவிர்க்குது. இப்ப பீட்டா கேரட்டின் பாத்தீங்கன்னா கண்ணு, விஷன், விட்டமின் ஏ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கார்னியா மெயின்டைன் பண்ணும், கண்ணுக்குள்ள இருக்கிற கார்னியாவை மெயின்டைன் பண்ணும், மியூக்கஸ் மெம்பரேன்ஸை மெயின்டைன் பண்ணும், ஸ்கின், போன் அண்ட் டீத் எல்லாமே முக்கியம். சோர்சஸ் பார்த்தோம்னா கேரட் இருக்கு, ரெட் அண்ட் yellow கேப்சிகம் நம்மளோட கொடமிளகாய் இருக்கு, ஏப்ரிகாட் இருக்கு. அண்ட் இது என்ன பண்ணுதுன்னா ஸ்கின் சேஞ்சஸ் வந்தா இது மியூக்கஸ் மெம்பரேன் எஃபெக்ட் ஆகி ரெஸ்பிரேட்டரி, அதாவது நம்ம லங்ஸ், இந்த மூச்சு விடுற ட்ராக்ட் இதுல எல்லாம் எஃபெக்ட் பண்ணலாம். இல்ல நம்ம உணவு சாப்பிடுற ட்ராக்ட், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அதாவது ஸ்டமக், பெரிய குடல் இதெல்லாமும் எஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட், அதாவது ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் பிளஸ் யூரினரி ட்ராக்ட், யூரின் போற அந்த சிஸ்டமையும் எஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது டாக்ஸிசிட்டி ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னு ரெட்டினால்ல அடுத்தது பார்ப்போம். ஸோ மெயினா ரெட்டினால்ல விஷன், கார்னியா ரிலேட்டட், அண்ட் லைட்டை நர்வ் இம்பல்சஸ் வழியா நம்ம கண்ணோட ரெட்டினாக்க எடுத்துட்டு போய் அங்க விஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இட் ஆல்சோ போன் growthக்கு ரொம்ப முக்கியம். ஹைப்போவிட்டமினோசிஸ் ஏ, அதாவது டெஃபிஷியன்சி இருந்தா நைட் பிளைண்ட்னஸ் வரலாம். அதை தவிர ரொம்ப டயர்ட்னஸ் வரலாம், ஆப்படைட் குறைஞ்சிடும், நாசியா வரலாம், வாமிட்டிங் வரலாம், வெயிட் லாஸ் வரலாம், இரிட்டபிலிட்டி வரலாம், அப்புறம் ட்ரை ஸ்கின், ஹேர் லாஸ் வரலாம், அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் லாங் போன்ஸ். ஏன்னா இது டைரக்டா ரீமாடலிங் ஆஃப் போன் டெய்லி மாறிட்டு இருக்கு. நம்ம 18-20 வயசுல வந்த போன் நம்ம கடைசி நிமிஷம் வரல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. போன் நல்லா அப்படியே நம்ம பிளட்ல ஆர்பிசி மாறிட்டே வர மாதிரி நம்ம போன்ல கால்சியமும் பாஸ்பரஸும் மாறிட்டே வருது. அதை பார்ப்போம். நம்ம மினரல்ஸ் பண்றதை இது இன்னும் டீடைல்ல பார்ப்போம். ரெட்டினால் டெஃபிஷியன்சி ஸ்டோர்ஸ் மெயினா லிவர்ல தான் 90%. ஏன்? ஃபேட் சாலிபிள் விட்டமின்னால எங்க ஃபேட் இருக்கோ அடிபோஸ் டிஷ்யூ, ஃபேட்டி ஆசிட்ஸ் அவங்க தான் அது ஸ்டோர் பண்ண முடியும். நிறைய அடிக்வேட் புரோட்டீன் தேவைப்படுது இதை கேரி பண்றதுக்கு. ஃபுட் சோர்சஸ் இஸ் a global nutrition problem. நைட் பிளைண்ட்னஸ் வருது. அண்ட் 40 to 60% ஆஃப் சில்ட்ரன் நைட் பிளைண்ட்னஸ் ஆல எஃபெக்ட் ஆகிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கால்சிஃபெரால். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் விட்டமின் டி. இது கால்சிஃபெரால். இது பேர் சன்ஷைன் விட்டமின் கூட சொல்லுவாங்க. சூரிய பகவானை நம்ம பார்த்தோம்னா இந்த விட்டமின் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது டயட்ரி இன்டேக்ல கொஞ்சம் கம்மி தான் விட்டமின் டி. அண்ட் விட்டமின் டியும் கால்சியமும் ரெண்டும் கம்மியா இருந்தா உடம்புல சின்ன குழந்தைகள்ல ரிக்கெட்ஸ் வரும். ரிக்கெட்ஸ்னா என்னன்னா அந்த போனே அப்படி போ ஷேப் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துடும். பெரியவங்கள்ல என்ன ஆகும் போன் எஃபெக்ட் ஆகும். அதனாலதான் இப்ப நம்ம ஊர்ல விட்டமின் டிக்கு ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸே ரொம்ப வருஷம் கொடுக்குது.
இதுக்கு காரணம் வந்து நம்ம டிராபிக்கல் கண்ட்ரி. நிச்சயமா நம்ம சூரிய பகவான 15 நிமிஷம் தான், வாரத்துல 2 தடவை, ஸோ மொத்தமே 30 நிமிஷம் தான். அதுவும் பிட்வீன் 11 AM and 3 PM. உடனே எல்லாரும் கேட்பாங்க, இல்ல சன்னு காலையில தானே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. காலையில பார்த்தா கண்ணுக்கு நல்லது. சூரிய நமஸ்காரம், யோகா, மெடிடேஷன் அதுக்கெல்லாம் சூப்பர். பட் விட்டமின் டிக்கு பிட்வீன் 11 AM and 3 PM. பட் நிறைய பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்ததுனால நம்ம ஊர்ல இப்ப எண்ணெயிலேயே விட்டமின் டி ஃபார்ட்டிஃபை பண்றாங்க. நிறைய பேர் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அதை சரி பண்ணிக்கிறாங்க. பட் இது ஃபேட் சால்யுபிள் விட்டமின்னால டாக்டர் வந்து முதல்ல வந்து ரெகுலரா 3 days எடுக்க சொல்வாரு. அப்புறம் ஒன்ஸ் அ வீக் வந்து 4 weeks எடுக்க சொல்வாரு. அப்புறம் ஒன்ஸ் அ மந்த் எடுக்க சொல்வாரு. அதை முடிச்ச உடனே நீங்க திருப்பி விட்டமின் டி டெஸ்ட் எடுத்து அவர்கிட்ட காட்டணும். பட் இது நம்ம செய்யாத லைஃப் லாங் சாப்பிட்டா இது டாக்ஸிசிட்டி வரக்கூடிய வாய்ப்பு. இது வந்து என்ன ஃபங்க்ஷன், பிளட்ல கால்சியமும் பாஸ்பரஸ்க்கும் மெட்டாபாலிசம் ஹெல்ப் பண்ணுது, அது வந்து ரேஸ் பண்ணுது. ஹார்மோன் மாதிரி விட்டமின் டி கால்சிஃபெரால் ஆக்சுவலி இஸ் அ ஹார்மோன். அண்ட் இன்டெஸ்டைன்னா பெரிய குடல், சின்ன குடல், கிட்னி, போன்ஸ் எல்லாத்துலயுமே இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. வந்து இந்த நம்மளோட ஸ்டமக், இன்டெஸ்டைன்ல இது அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. போன் growthக்கு ரொம்ப முக்கியம். டெஃபிஷியன்சில ரிக்கெட்ஸ் வரும், பெரியவங்கள்ல ஆஸ்டியோமலேஷியா வரும். ஆஸ்டியோமலேஷியான்னா என்ன? பேசிக்கா தின்னிங் ஆஃப் த போன்ஸ், அதாவது போன் டென்சிட்டி குறைஞ்சிடும். இப்போ பிளட்ல கால்சியம் பாஸ்பரஸ் லெவல்ஸ் மெயின்டைன் பண்றது, அப்சார்ப்ஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இது பண்றது வந்து விட்டமின் டியோட வேலை. இது சரியா நடக்கலைன்னா நம்மளுக்கு போன்ல தின்னிங் வந்துடும். இது வந்து வெயிட் பேரிங் போன்ஸ், எது நம்ம காலு, அப்புறம் வந்து மெயினா ஹிப், நீ, அந்த மாதிரி காலெல்லாம் வந்து பயங்கரமா டிஃபார்மிட்டி சின்ன குழந்தைகள்ல வர சான்ஸ் இருக்கு. அண்ட் பெரியவங்கள்ல தின்னிங் ஆஃப் த போன் வர சான்ஸ் இருக்கு. இப்போ விட்டமின் டியோட சோர்சஸ் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இட் இஸ் நான் வெஜிடேரியன் சோர்சஸ். வெஜிடேரியன்ல நம்ம ஸ்கின்ல இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். நம்ம தோல் மேல வெயில் பட்டா அது விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனாலதான் ஒரு 2-3 ஜெனரேஷன் முன்னாடி நம்ம எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது நம்ம வெயில்ல வேலை பண்ணோம், அதனால இது பிரச்சனை இல்லை. இப்போ அது பண்றது இல்லை, அதனால இது பிரச்சனை வர ப்ராப்ளம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாத வெயில் போனாலே உடனே நம்ம ஏதோ ஒரு லோஷனை போட்டுட்டு அதுக்கு அடியில போறோம். அது பண்ணினா இது விட்டமின் டி ஆக்டிவேட் ஆகும். எர்கோ கால்சிஃபெரால் விட்டமின் D2, ஹோல் கால்சிஃபெரால் விட்டமின் D3. ஓகே, இப்போ எர்கோ கால்சிஃபெரால் வந்து இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம், அது வந்து D2 வந்து நம்ம உடம்புல இருக்கு, பட் சன்னால தான் அது D3-ஆ ஆக்டிவேட் ஆகுது. இதுல இல்ல உணவுல இருந்து வந்தா ஹோல் கால்சிஃபெராலா வரணும், இல்ல D2-ஆ மாத்த முடியும் நம்ம D3-ஆ உடம்புக்குள்ள. பட் இதுல நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு. கால்சியம் பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பிளான்ட்ஸ்ல கூட எது சூரியன் அடியில, இப்ப நிறைய கிரீன் காரிடார்னு மேல ஒரு பச்சை துணி போட்டு வெயில் உள்ள வராத வளர்க்குறாங்க, அதுல எல்லாம் விட்டமின் டி கம்மியா இருக்கும். பட் வெளியில இருக்கிறதுல விட்டமின் டி நல்லா இருக்கும். அண்ட் D3 வந்து நம்ம விட்டமின் டி உடம்புல கம்மியா இருந்தா விட்டமின் D3 தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதுதான் ஏத்தும் விட்டமின் டி நம்ம உடம்பு. இப்போ இந்த எர்கோ கால்சிஃபெரால் வந்து D2 வந்து நிறைய விதம் இருக்கு, ஆல்பா இருக்கு, ஆல்பா இதெல்லாம் இருக்கு. அண்ட் இது வந்து லிப்பிட், அதாவது ஃபேட் மெட்டபாலிசம்க்கு இது ரொம்ப முக்கியம். இப்ப டோகோஃபெரால் இது விட்டமின் இ. நம்ம ஊர்ல இது அந்த அளவு ப்ராப்ளம் கிடையாது. 1922ல தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆன்டி ஸ்டெரிலிட்டி ஃபேக்டர் டோகோஃபெரால். அண்ட் அதுல ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு நிறைய இருக்கு. பட் ஆல்பா தான்
ஆல்பா டோகோஃபெரால், அதுதான் ஆக்டிவ் விட்டமின் இ. ஃபுட் சோர்சஸ் வந்து 20% வெஜிடபிள் ஆயில்ல இருந்து வருது, 20% ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ல இருந்து வருது, 15% நம்ம சாப்பிடுற கிரெயின்ஸ்ல இருந்து வருது, அனிமல் ஃபேட் அது இதுல கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தான். ஸோ மெயினா இது வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அண்ட் நம்ம சாப்பிடுற இந்த சேப்பரிசி, கம்பு, கேழ்வரகு அதுல இருந்து வருது. இப்ப வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஆன்டி ஆக்சிடென்ட், அது வந்து விட்டமின் இ, நம்ம விட்டமின் சி, பீட்டா கேரட்டின் மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் செல் மெம்பரேனோட ஸ்டெபிலிட்டி, செல் மெம்பரேன் நல்லா இருந்தாதான், ஒரு செல்லும் நல்லா இருந்தாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். ஸோ செல் மெம்பரேன் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றது விட்டமின் இ. அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் குறைக்குது. ஓவர் ஆக்சிடேஷன்னால தான் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நம்ம உடம்புக்கு எடுக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஆர்த்தரைட்டிஸ், கேட்ராக்ட் இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்ல வரக்கூடிய வாய்ப்பு. அதனால விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்னால ஆக்சிடேஷனை உடம்புல குறைக்குது. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை இது ப்ரொடெக்ட் பண்ணுது, இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் விட்டமின் ஏயும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஏஇ சம்பந்தப்பட்டு ஒர்க் ஆகுது. அதுவும் நம்ம பார்த்தோம், பிசி இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகுது. இப்போ விட்டமின் இ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், இது வந்து எனர்ஜி. இப்போ நம்ம பயோகெமிஸ்ட்ரிக்கு போறோம், யார் பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களோ இல்லை ஸ்கூல் லெவல்ல கூட நம்ம வந்து எனர்ஜி ரிலீசிங் கிரெப்ஸ் சைக்கிள்ல படிச்சிருக்கோம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி, இது ஒரு பாஸ்பரஸ் குரூப் கொடுத்தா, ட்ரைனா 3, ஒரு பாஸ்பரஸ் குரூப் கொடுத்தா ஏடிபி அடினோசின் டைபாஸ்பேட் ஆயிடும். இன்னொரு பாஸ்பரஸ் குரூப் கொடுத்தா அடினோசின் மோனோபாஸ்பேட் ஆயிடும். ஸோ மோனோ டை ட்ரை. ஸோ எனர்ஜி வந்து நம்ம சாப்பிட்டு குளுக்கோஸ் ரிலீஸ் பண்றத இதுல ட்ராப் பண்றோம். ஏஎம்பி வந்து ஏடிபி ஆகி ஏடிபி வந்து ஏடிபி ஆகுது. ஸோ எப்ப அந்த பாஸ்பரஸ் குரூப் வெளியில கொடுக்குதோ அந்த எனர்ஜி செல்ஸ்ல யூஸ் பண்ணி ஏடிபி ஆயிடும், ஏடிபில இருந்து ஏடிபி ஆயிடும். அப்புறம் ஏடிபி வந்து இன்னொரு பாஸ்பரஸ் குரூப் ஆயிடுதுன்னா ஏஎம்பி ஆயிடும். அப்புறம் ஏஎம்பி திருப்பி போய் குளுக்கோஸ்ல இருந்து இந்த பாஸ்பரஸ் குரூப் எடுத்து எனர்ஜியை எடுத்துட்டு வரும். ஸோ இப்படிதான் அது ஒர்க் ஆகும். இந்த ரியாக்ஷன்லாம் நேத்தி பார்த்தோம். எஃப்எம்என், ஃபோலிக் ஃபோலாசின், அதாவது ஃபோலேட்டோட என்சைம்ஸ் எஃப்எம்என், அப்புறம் நயாசின், என்ஏடிபி, என்ஏடி நேத்து பார்த்தோம் இல்லையா? அங்க இந்த ரியாக்ஷன்ஸ்ல கோஎன்சைமா வராங்க. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஃபேட் ஆக்சிடேஷன்ல விட்டமின் இ ரொம்ப முக்கியம். லங் ப்ரொடெக்ஷன், அதனாலதான் பேண்டமிக்ல பார்த்தாங்க விட்டமின் இ, ஜிங்க், செலினியம், புரோட்டீன், விட்டமின் சி இதெல்லாம் குறைவா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த பேண்டமிக்ல. இப்ப நைட்ரஜன் ஒரு ஓசோன், இந்த ஏர் பொல்யூட்டன்ட் எல்லாம் இது வந்து பார்த்துக்குது. அண்ட் ரெட் பிளட் செல்ல விட்டமின் இ பார்த்துக்குது. விட்டமின் இ டெஃபிஷியன்சி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இது எல்லாருமே என்னன்னு கேட்க போறீங்க. இது வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா நம்ம வயிறு, இன்டெஸ்டைன், இதுல ரெஸ்பிரேட்டரினா நம்மளோட லங்ஸ், அதுல எல்லாம் இது வந்து இந்த விட்டமின் இ இல்லைன்னா அது ட்ரை ஆயிடும். ஃபைப்ரோசிஸ்னா ட்ரை ஆயிடும், அதனால ப்ராப்ளம் வரும். ஃபேட் அப்சார்ப்ஷன் சரியா ஆகாது விட்டமின் இ வந்தா. அப்புறம் காசஸ் என்ன? கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிமென்ஷியா, சரியா வந்து பிரெயின் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் இருக்கு. ஆர்டிஏ கேட்டாங்க யாரோ, அதனால எல்லா ஸ்லைட்லயுமே போட்டிருக்கேன். ஐயூனா இன்டர்நேஷனல் யூனிட்ஸ், 22 to 28 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ். அடல்ட்ல 22, சில்ட்ரன்ல 18, 28 வந்து லாக்டேஷன், தாய்ப்பால் கொடுக்கிற அந்த தாய்க்கு வேணும்.
அடுத்தது விட்டமின் கே. இப்ப K1 வந்து நேச்சுரலா அக்கறாரு விட்டமின். இதுல வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கு. கே வந்து குறைஞ்சதுன்னா நிறைய ப்ராப்ளம் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு. பைல் சால்ட்ஸ் எல்லாம் வேணும் கே வந்து அப்சார்ப் ஆகும். பைல்னா என்ன? நம்ம ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு நம்மளோட அந்த கால் பிளாடர்ல இருந்து வருது. அந்த என்சைம்ஸ் எல்லாம் சரியா வந்தாதான் விட்டமின் கே அப்சார்ப் பண்ண முடியும். லிவர் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா விட்டமின் கே டெஃபிஷியன்சி வரும். அண்ட் ஃபேட் அப்சார்ப்ஷன் ஆகாது. நார்மலா நம்ம ஸ்டூல்ல கொஞ்சம் தான் ஃபேட் வெளியில போகும். அதாவது எண்ணெய் வெளியில போறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவு கொழுப்பு சத்து வெளியில போறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. பட் இந்த விட்டமின் கே டெஃபிஷியன்சி வந்தா ஃபேட் அப்சார்ப்ஷன் ஆகாத ஸ்டூல்ஸ்ல நிறைய இந்த மாதிரி கொழுப்பு சத்து போயிடும். அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. எதுல? விட்டமின் கே டெஃபிஷியன்சி. இப்ப விட்டமின் கே முக்கியமான விஷயம் என்னது? பிளட் கிளாட்டிங். இது வந்து டேனிஷ் வேர்ட் கோஆகுலேஷன் இருக்கு. 13 டிஃபரெண்ட் புரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் வேலை பண்ணி தான் ஒரு பிளட் கிளாட்டிங் நடக்கிறது. அண்ட் விட்டமின் கே இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீகர்சர் ஆஃப் புரோத்ராம்பின் வந்து விட்டமின் கே ஆக்ட் பண்ணி புரோத்ராம்பின் வருது. அண்ட் புரோத்ராம்பின் மேல கால்சியம், த்ரோம்போபிளாஸ்டின், பாஸ்போலிபிட், பிளட் பிளேட்லெட் எல்லாம் ஆக்ட் பண்ணி த்ரோம்பின் வருது. த்ரோம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன் சேர்ந்துதான் ஃபைப்ரின். ஃபைப்ரின்னா இந்த மாதிரி ஒரு மெஷ், ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி அது மேல அந்த செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நம்ம ப்ளீடிங்க நிறுத்தும். ஸோ இது ஒரு ஆக்சுவலி வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், blood clotting. Vitamin C significant sources பாத்தீங்கன்னா green leafy vegetables and bacteria. நம்மளோட அந்த கோலான், அதாவது GI சிஸ்டம்ல குட் பாக்டீரியா இருக்கு இல்லையா, வயத்துல சிறிய குடல், பெரிய குடல், அது ஹெல்ப் பண்ணுது. பாக்டீரியா சிந்தசிஸ் வந்து விட்டமின் கே ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிளட் கிளாட்டிங், போன் growth ரெண்டுத்துலயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபிஷியன்சி இருந்தா வெரி வெரி ரேர். ஏன்னா சிறிய அளவு தான் வேணும். 90 to 120 மைக்ரோகிராம் தான் தேவை. இது ஈஸியா கிடைச்சிடும். அண்ட் இது வந்து நிறைய இப்ப சோர்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் குட் பாக்டீரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். ஸோ பைல் ப்ரொடக்ஷன், டயரியா, கோஆகுலேஷன், அதாவது பிளட் கிளாட்டிங் சரியா நடக்காது. கிரான்ஸ் டிசீஸ் வரலாம். இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல, எந்த பிளட் கிளாட்டிங் டைமை செக் பண்ணுவாங்க. அது வந்து விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருந்தால் குறைஞ்சி போயிடும். நியூ பார்ன் பேபி வந்து ஸ்டெரைல் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஸோ அது மதர் கிட்ட இருந்து அதுக்கு விட்டமின் கே கிடைச்சிடும், ரொம்ப நியூ பார்ன் குழந்தை. அண்ட் பிளாஸ்மா புரோத்ராம்பின் கான்சென்ட்ரேஷன், ஹெமரேஜிக் டிசீஸ் எல்லாமே விட்டமின் கேக்கு ரிலேட்டட். நேற்று ஆர்டிஏ கேட்டிருந்தாங்க யாரோ. ஸோ இப்போ ஏடிஇகே கேட்டிருந்தாங்க. ஏ வந்து 1000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பர் டே மேல்னா, 840 ஃபீமேல்னா, பிரெக்னன்சில 900, லாக்டேஷன் தாய்ப்பால் வந்து 950, சில்ட்ரன்ல கம்மி தான் 350 தான். அண்ட் அடாலசன்ஸ்ல ஜாஸ்தி 800 கிட்டத்தட்ட அடல்ட் லெவல். இப்போ விட்டமின் டி பாத்தீங்கன்னா லாஸ்ட் காலம், இதுல வந்து 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் எல்லாருக்குமே, எல்லா ஸ்டேஜ்லயுமே இது தேவை. அதனால நம்மளுக்கு அந்த 15 minute எக்ஸ்போஜர் சன்னுக்கு twice a week between 11 AM and 3 PM. இப்போ தைமின் பாத்தீங்கன்னா 2.3